நம்ம வந்து பாண்டிச்சேரியில் சின்ன வீராம்பட்டினத்தில் இருக்கோம். ஸோ இது வந்து ஈடன் பீச்சு. ஸோ இங்கே தான் நம்ம வீல் சேரில் வந்து நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்கோம். நியோபோலில் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், இங்கே வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம வந்து வீல் சேரில் சூப்பர் அக்சசிபிள், எல்லாமே வீல் சேர் உள்ளே வந்து பூங்கா மாதிரிலாம் இருக்குது. நீட்டாக இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும். வீல் சேர் வந்து போகாது, மணல், ரொம்ப மணல். வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம உள்ளே போய் அலையில் எவ்வளோ வண்டி ஓட்டி விளாண்டோம் அப்படின்றதுக்கு. அதுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குது எல்லாருக்குமே. வீடியோ பார்க்கும்போது இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குன்னா, ஸோ நம்ம அண்ணன் தானே. உங்கள் பேருண்ணா? என்னன்னா? கடல் அரசன். நம்ம வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த பீச்சிலையும் வீல் சேர், இந்த பீச்சில் எல்லா பீச்சிலுமே வந்து வீல் சேர் யூஸர் போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ரேம்ப் அமைச்சு கொடுத்தீங்கன்னா, சென்னை மெரினா பீச்சில் வந்து எங்களுக்கு ஒரு ரேம்ப் போட்டிருக்காங்க, மரப்பாதை. அந்த மாதிரி உங்கள் சைடில் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ ஸோ அந்த சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களாம் வீல் சேரில் வர்றவங்க, எங்களுக்கும் கடலில் உள்ளே போய் அந்த தண்ணியை தொட்டு விளையாடணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இந்த ஆசையை எல்லா கவர்மெண்ட்டுமே நிறைவேற்றணும், எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயுமே. ஸோ இது எங்களோட ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். கடலரசன் ப்ரோவுக்கும் நம்மளோட இன்சார்ஜ் அண்ணா உங்கள் பேர்னா? பாஸ்கர் அண்ணா இன்சார்ஜ் வந்து அவங்க பாஸ்கர் அண்ணா. 2 பேருக்குமே நம்ம வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்ம வீல் சேர் யூஸர் சார்பாக. முக்கியமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே மக்களே, இங்கே பாருங்கள் மீன் வரோல்லாம் சரி நடந்துட்டு இருக்குது. அம்மா வந்து மீன் இறாலாமா கனவா? ஓகே ஓகே, பொரியல் பண்ணுறதுக்கு அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க இடம். இவ்வளோ நாள் பாண்டிச்சேரி வந்துட்டு எந்த இடத்த எப்படி மிஸ் பண்ணோம்னு தெரியல. ஸோ இந்த டைம் உள்ளே வந்தாச்சு. ஸோ நான் நண்பர்கள் யார் வந்தாலும் சரி, சின்ன வீராம்பட்டினம், ஸோ இந்த கடற்கரையை கண்டிப்பாக வாங்க. செம்ம பிளேஸாக இருக்குதுங்க. ஓ, அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, கிரிக்கெட் பிரியர்களுக்கெலாம் வந்து உள்ள நெட் கிரிக்கெட் இருக்குது. ஸோ இங்கே உள்ள நெட் கிரிக்கெட்டோட நீங்கள் விளாட்லாம். வந்து மரத்துக்கு அடியில் நிழலில் எப்போ வந்தாலும் வெயிலே இருக்காது, அந்தளவுக்கு பிளேஸ். உள்ளே வந்து சின்ன ஒரு கப்பல் ராட்டினம் இருக்குல்ல, அது இருக்குது பாருங்கள். ஈவினிங்கில் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதையில் நேராக போகணும். ஸோ இதில் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம வீல் சேர் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. 2 சைடும் அப்படியே பூங்கா மாதிரி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம்? செம்மையாக இருக்குல்ல. ஸோ உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய பார்ட்னர், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பீச் வந்து நிழல். அந்த பீச்சில் நிழல் இருக்கும் அப்படின்னா அது கஷ்டம் தானே, பீச்சுனால் வெயிலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நிழல் தான், தென்னை மரம் இருக்குது. நம்ம இன்னும் பீச் கடற்கரை ஓரத்துக்கு போல் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்படியே பூங்கா மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த சைடும் அப்படியே வந்து நம்ம வீல் சேர் போகிற மாதிரி ரேம்ப் தான் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ரேம்ப் இருக்குது. நம்ம வீல் சேர் போகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து அப்படியே சின்னதாக ஒரு பிளேஸ். இந்த சைடு நம்ம போகுது. நம்ம பசங்க இப்போ எங்கிட்டு போனான்னு தெரியல. ஸோ நம்ம போகலாம், வாங்க போய் பார்க்கலாம். எங்கிட்டு போயிருக்கான்ட்டு. அதில் போயிட்டாங்களா? ஓகே, நம்ம பசங்க அங்கிட்டு போயிட்டாங்களா? அப்படியே அங்கிட்டு போயிடலாம். இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம அந்த சைடு தான் வந்தோம் வந்து பீச்சுக்குள்ளே. ஸோ அந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. என்னோடய பேக்ரவுண்டில் பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க இடம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கடல் இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது அந்த போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்களா, அந்த ரிவர் இருக்குது. ஸோ பின்னால் பார்த்திங்கன்னா அப்படியே பூங்கா மாதிரி சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து தென்னந்தோப்புலாம் இருக்குது. அந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அப்படியே மீன் இப்போ சூடாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வறுத்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து கண்டிப்பாக அதெல்லாம் போய் டேஸ்ட் பண்ணிடுவோம்.
இப்போ பசங்க வந்து எனக்கு முன்னாடி இந்த ரேம்பில் போயிட்டாங்க. ஸோ நான் பின்னால் வந்தனால வீடியோ ரெடியாக வந்தனால அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நான் போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படியே வாங்க, கண்டிப்பாக வாங்க, வீடியோ பார்த்துட்டே இருங்க. இடம்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா சின்ன வீராம்பட்டினம் பீச்சுக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக ரொம்ப தொலைவில் இல்லை, நாங்கள் நியர்போர்டில் தான் வந்திருக்கோம். ஸோ நியர்போர்டில் நம்ம நண்பர்கள் வந்தால் கூட தாராளமாக வரலாம். சரிங்களா? ஒரு அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்குது. நாங்கள் மேப்லாம் போடல. இங்கே பாண்டிச்சேரியில் இருக்க பசங்க வந்து சக்கரவர்த்தியும் உதயம் வந்தனால அவங்களுக்கு தெரிஞ்சனால எங்களை கூப்பிட்டு வந்தாங்க டேரெக்டாக. ஸோ புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மேப் போட்டுங்க. சின்ன வீராம்பட்டினம் பீச்சுன்னு போட்டாலே உங்களுக்கு மேப் காமிச்சிடும். ஸோ நீங்கள் நேராக வந்துடலாம், வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம இன்னும் பீச்சுக்கு பக்கத்தில் போகல. ஸோ அங்கே இன்னும் கடற்கரைக்கு உள்ளே போயிடலாம். போய் என் பசங்களோட ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் வந்து வீடியோ கவர் பண்ணலாம். மக்களே, ஒட்டகத்தை பாருங்கள், ஒட்டகம் வெஞ்சிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா ஒட்டகம்? ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தம் 3 ஒட்டகம் நிற்குதுங்க. இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே ஒரு ஒட்டகம் இருக்குது. மக்களே, ஒட்டகம் மெஞ்சிட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சாப்பாடெலாம் போட்டாங்கன்னு தெரில, ரொம்ப அப்படியே பற்றி போயிருக்குது. ஸோ நம்ம நண்பர்கள்லாம் பாருங்கள், பீச் அங்கே தான் இருக்குது, பீச் அந்த இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பசங்களாம் பாருங்கள். ஸோ அங்கே இருக்காங்க. நம்ம ஒரு பனைமரத்து நிழலில் வந்து அப்படியே நின்றுட்டாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். சூப்பராக இருக்குங்க இடம். பனைமரத்தை பாருங்கள். அப்படியே ஹாய் சொல்லுவேன். ஓகே மக்களே, நம்ம இன்னும் கடற்கரை ஒட்டி போயிடலாம். ஸோ இந்த இது வந்து பூங்கா மாதிரி இதில் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இல்லை நம்ம ஃப்ரெண்டில் போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பாண்டிச்சேரியில் ஈடன் பீச்சில் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இப்போ வந்து நம்ம பீச்சு உள்ளே வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா ஸோ பீச் தான். இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபரை தான் சந்திக்க போகிறோம். ஸோ பாண்டிச்சேரியில் ஸோ டாக்டர் மோகன் பிரதர். ஸோ அவங்களுடைய சந்திப்பு தான் இப்போ வந்து கொஞ்ச நேரம் அவங்களோடைய வந்து அவங்கள மீட் பண்ணி ஸோ அவங்க கூட நிறையா கலந்துரையாடி அவங்க வந்து நம்மள மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு ஸோ நிறையா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய டிசபிலிட்டிஸ்க்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாண்டிச்சேரியில் சஞ்சீவன் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. ஸோ அந்த இதில் வந்து அவங்க டாக்டராக இருக்காங்க. அவங்க வந்து நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம சக்கரவர்த்தி உதயா அவங்க மூலியமாக ஸோ டாக்டர் மோகன் பிரதர் அவங்கள சந்திச்சுட்டு அவங்க கூட ஒரு சந்தோஷமான ஒரு உரையாடல் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சை வந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ டாக்டர் வந்துட்டுருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. ஓகே, காரைக்குடி நமஸ்டேடா நாட்டஸ் கொண்டை. ஓகே, நாங்கள் வந்து கர்நாடகா மாரத்தானுக்கு போனோம். மணிப்பாலுக்கு 3 நாளாச்சு. நான் கர்நாடகா போய் மாரத்தான் முடிச்சிட்டோம். நேற்று நைட்டு ட்ரெயின் ஏறி பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம். சக்கரை பார்க்கறதுக்காக வந்தோம். அடுத்து வீட்டுக்கு போகணும் தான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் டைவர்ஸ் பண்ணிடுறாங்களாம். நாங்களாவது பரவாயில்ல, சிங்கிளாக இருக்கோம். இவெல்லாம் ஃபேமிலியாக இருக்கேன். இந்தா இவன் ஒருத்தன் தென்காசி அமர்சா சங்கம். ஆமாம், பயணக்காடு விழிப்புணர்வு நடக்கும். நம்ம வந்து குற்றாலம், தென்காசி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும். அதாவது பொதுமக்களுக்கு இடையில வந்து நம்ம ரேலியில் வந்து மொத்தமாக எல்லாருமே போவோம். போயிட்டு ஒரு விழிப்புணர்வு போட்டு போகணும். இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து வாகனத்தில் போகும்போது சீட் பெல்ட் போடணும். இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ரேலியில் ஃபஸ்ட்டு டே. டாக்டர் மோகன் பிரதர் ஸோ அவங்களுடைய உதவியாளர் அருணா சிஸ்டர். ஸோ அந்த சந்திப்பு மிக சிறப்பாக இருந்தது. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறது, ஈடன் பீச்சில் பீச்சர் வந்து போனவங்களுக்கு வந்து ரேம்ப் இல்லை. ஸோ சென்னை மெரினா பீச்சில் போட்ட மாதிரி நீங்களும் வந்து ஒரு மரப்பாதை அமைச்சிருங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம வந்து பாண்டிச்சேரியில் ஈடன் பீச்சில் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. இப்போ அடுத்து வந்து நாங்கள் பீச்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த கடற்கரை மணலில் வந்து நாங்கள் வீல் சேரை வந்து உள்ளே தள்ளிட்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஸோ எவ்வளோ சிரமப்படுறோம் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கஷ்டத்தெல்லாம் வந்து சில மாநிலங்களில் சில மாவட்டங்களில்
ஸோ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து வீல் சேர் செல்வதற்கான மரப்பாதைகள் இல்லை அதற்கான பாதைகள் அமைத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாவட்டத்திலையும் எங்கெல்லாம் கடற்கரை இருக்குதோ அங்கெல்லாம் அது நடக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். ஸோ எல்லா கவர்மெண்ட்டுமே எங்களுக்கான பாதையை அமைத்து கொடுக்கணும் கடற்கரைக்கு செல்ல. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஸோ என் வீல் சேருக்கு பின்னாடி நிற்கிற கடலரசன் பிரதர் அவருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்படியே தள்ளலாம் அப்படியே தள்ள அவ்வளோதானே. அப்படியே போயிடணேன் ரன்னிங்லேயே அப்படியே போயிடலடா. நான் அப்படி தானே போனேன். தள்ளலாம் ஆள் போகிறானா ஆள் தள்ளலாம். ஓகே நண்பர்களே, நம்ம ஒரு வழியாக வந்து ஸோ நம்ம வந்து கடற்கரைக்கு உள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட், இந்த ஒரு சந்தோஷமான தருணத்துக்கு தான் வந்து எல்லாருமே ஏங்கிட்டுருக்கோம் வீல் சேர் யூசர்ஸ் எல்லாருமே. ஸோ இன்னும் எத்தனையோ பேருடைய கனவாக இருக்கலாம் இந்த மாதிரி கடற்கரைக்கு வரணும். ஸோ மக்களோட மக்களாக நாங்களும் இந்த கடற்கரை அலையோடு விளையாடணும் ஸோ அப்படின்றதெல்லாம் இது எல்லாத்தையும் வந்து ஸோ எல்லா கவர்மெண்ட்டும் இதை புரிஞ்சுட்டு ஸோ எல்லா கடற்கரையிலையுமே எங்களுக்கான வீல் சேர் செல்வதற்கான பாதையை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கணும். ஸோ எல்லா வீல் சேர் நண்பர்களும் எல்லா கடற்கரைக்கும் சென்று அவங்க ஃபேமிலியோட ஸோ நண்பர்களோட அவங்க பிடிச்சவங்க கூட ஸோ அவங்களுடைய சந்தோஷமான நேரங்களை செலவிடணும். இதற்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு மரப்பாதை அல்லது வீல் சேர் செல்வதற்கான பாதை எங்களுக்கு கண்டிப்பாக அமைத்து கொடுக்க வேண்டும் தான் எங்களுக்கு திரும்ப எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. முக்கிய நண்பர்களே, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இந்த நேரம். ஸோ கடற்கரை ஓரத்தில் நியூ போர்டில் ஸோ நம்ம வந்து அப்படியே எல்லாத்தையும் மறந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ நானும் இன்னொருத்தனும் 2 பேர் மட்டும் உள்ளே வந்துட்டோம். ஸோ மற்றவங்களாம் உள்ளே வர முடியாமல் வெளில வைக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரியில் ஸோ ஈழம் பீச்சில் இருக்கோம். பீச்சில் வரவங்க சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் ஈஸியாக உள்ளே வரலாம். சப்போர்ட்டுக்கு ஆள்லாம் உள்ளே வர முடியாது. ஸோ இப்போ நான் வந்து வேறு இதெல்லாம் வேலைச்சு தண்ணி அடிச்சுட்டு இருந்தாலும் செம்ம ஹேட்டு. ஸோ பீச் ஓரத்தில் இதே போட்டில் செம்ம ஒரு என்ஜாய் பண்ணி ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பீச்சுக்குள்ளே வரணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. பீச் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தேன். ஓகே, நம்ம வந்து பாண்டிச்சேரியில் சின்ன வீராம்பட்டினத்தில் இருக்கோம். ஸோ இது வந்து ஈடன் பீச்சு. ஸோ இங்கே தான் நம்ம வீல் சேரில் வந்து நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்கோம். நியோபோலில் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், இங்கே வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம வந்து வீல் சேரில் சூப்பர் அக்சசிபிள் எல்லாமே. வீல் சேர் உள்ளே வந்து பூங்கா மாதிரிலாம் இருக்குது. நீட்டாக நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா சுற்றி பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும். வீல் சேர் வந்து போகாது, மணல் ரொம்ப மணல். நம்ம அண்ணன் இருக்காங்களா அந்த சைடு, அவங்க தான் இன்சார்ஜ். ஸோ அண்ணன் வந்து லைஃப் கார்டு. ஸோ இவர் தான் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இப்போ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம உள்ளே போய் அலையில் எவ்வளோ வண்டி ஓட்டி விளாண்டோம் அப்படின்றதுக்கு. அதுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குது எல்லாருக்குமே. வீடியோ பார்க்கும்போது இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குன்னா ஸோ நம்ம அண்ணன் தானே. உங்கள் பேர்னா என்னன்னா? கடல் அரசன். நேம் கேட்டுக்குங்க எல்லாருமே, கடல் அரசன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு அரசன் தான். உண்மையிலே பெரிய விஷயம். உண்மையிலே ரொம்ப ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். இதே மாதிரி நீங்களும் வரும்போது கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட்டுக்கு ஆள் கூட்டு வந்துடுங்க. முடியாத பட்சத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த பீச்சிலையும் வீல் சேர், இந்த பீச்சில் எல்லா பீச்சிலையுமே வந்து வீல் சேர் யூஸர் போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ரேம்ப் அமைச்சு கொடுத்தீங்கன்னா, சென்னை மெரினா பீச்சில் வந்து எங்களுக்கு ஒரு ரேம்ப் போட்டிருக்காங்க, மரப்பாதை. அந்த மாதிரி உங்கள் சைடில் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ ஸோ அந்த சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களாம் வீல் சேரில் வரவங்க, எங்களுக்கும் கடலில் உள்ளே போய் அந்த தண்ணியை தொட்டு விளையாடணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இந்த ஆசையை எல்லா கவர்மெண்ட்டுமே நிறைவேற்றணும், எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயுமே. ஸோ இது எங்களோட ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். கடலரசன் ப்ரோவுக்கும் நம்மளோட இன்சார்ஜ் அண்ணா உங்கள் பேர்னா? பாஸ்கர் அண்ணா இன்சார்ஜ் வந்து அவங்க பாஸ்கர் அண்ணா. 2 பேருக்குமே நம்ம வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்ம வீல் சேர் யூசர் சார்பாக. ஓகே மச்சான், எல்லாம் ஹாய் சொல்லுங்கள், பாய் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. பாய். முக்கியமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே, பாய். ஓகே நண்பர்களே, ஃபைனலாக வந்து நம்ம கடற்கரைக்கு வந்தாச்சு, அதுவும் பாண்டிச்சேரிக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம மீன் சாப்பிடாமல் போனால் நல்லா இருக்குமா? ஸோ அதனால்
அக்கா நமக்கு அன்பு அள்ளி கொடுத்து ஸோ அவ்வளோ பாசமாக நமக்காக வந்து மீன் அப்படியே கொடுத்துருக்காங்க, பொரிச்சு கொடுத்துருக்காங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த மீனையும் வந்து நம்ம ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சூப்பராக சமைச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை டேஸ்ட் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. இந்த மீன்லாம் வந்து நமக்கு 100 ரூபாய்க்கு இங்கே கிடைக்கும்னா பெரிய விஷயம். அக்கா நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க தம்பி மாதிரி நினச்சி நமக்கு வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே மீன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மத்தி மீன், மடவா மீன், அக்கா இன்னொரு மீன் கொடுவா மீன், மத்தி மீன், மடவா மீன் 3 மீன் இருக்குது. ஸோ மீனுமே டேஸ்ட் பார்க்குறோம். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அவங்க பொரிக்கும் போது நமக்கு டேஸ்ட் வந்து மூக்கில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா அக்கா உங்கள் பேருக்கா இங்கே வந்தீங்கன்னா புவனேஸ்வரி அக்கா மீன் கடை எதுன்னு கேளுங்க. ஸோ அந்த அக்கா கடைக்கு வாங்க, நம்ம சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. நாங்கள் நல்லா டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் எப்போ வந்தாலும் ஸோ இங்கே வந்து சாப்பிடுங்க. மத்தி மீன் எங்கள் வீட்டில் உள்ள மாதிரி அக்கா சூப்பராக ரெடி பண்ணிருக்காங்க. கை கொடுக்கா.